இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க, எனக்கு நீங்க தான் சாமி. இல்லங்க, அதான் உண்மை. நீங்க மட்டும் என் கழுத்துல தாலி கட்டலன்னா என் வாழ்க்கை என்ன இருக்குமோ தெரியல. எனக்கான அடையாளம், சந்தோஷம் எல்லாமே கொடுத்தது நீங்க தாங்க. யாரா நீங்க? என்ன எங்கடா கூட்டிட்டு போறீங்க? விடுங்கடா என்ன, விடுங்க, விடுங்க என்ன. நாங்க யாருன்னு போக போக தெரியும். அமைதியா வா, இல்லன்னா இங்கேயே செத்துருவ. ஏய் டேய், என்ன எங்கடா கூட்டிட்டு போறீங்க? விடுங்கடா என்ன. பேசாம சத்தம் போடாம அமைதியா வந்தன்னா உனக்கு நல்லது. இல்ல இங்கேயே உன்னை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம். ஹலோ சார், சொல்லுங்க, என்னாச்சு? சிவராமனை தூக்கிட்டோம் சார். ம், எப்போ? இப்போதான் சார். ஏதாவது பிரச்சனை பண்ணுறானா? ஆமாம் சார், கத்திக்கிட்டே இருக்கான் சார். ஆ, அவனை தூக்குனதை வேற யாராவது பார்த்தாங்களா? இல்லை சார், யாரும் பார்க்கல. இங்கே பாருங்க, அவன்கிட்ட இருந்து ஃபார்முலாவை வாங்குற வரைக்கும் அவனுக்கு எந்த சேதாரமும் ஆகக்கூடாது. பத்திரமா நம்ம இடத்துக்கு அவனை தூக்கிட்டு வாங்க. ம், சரிங்க சார். என்னங்க என்னங்க இது? ஆமா, சுமங்கலி பூஜை இருக்கு. அம்மா சொன்னாங்களா? ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. சரிங்க, இனிமே நீங்க சொல்ற மாதிரி புடவையே கட்டுறேன். ஆமா. அண்ணே, அண்ணே, அண்ணி வாங்க. அண்ணி வாங்கண்ணே. ஏன் பதட்டமா இருக்கீங்க? தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அண்ணே இங்க. அவரு கேரேஜுக்கு போயிருக்காரு. அப்படியா? சரி, நாங்க அங்க போய் பாக்குறோம். வாங்க. என்னாச்சு அண்ணி? ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா அண்ணனை பார்க்கணும், அதான் வந்தோம். நீங்க வேலையை பாருங்க. அண்ணி, என்னாச்சு? வந்தாங்க, அவரை கேட்டாங்க, ஒண்ணுமே சொல்லாம போறாங்க. துளசி இந்த மாதிரி இருக்க மாட்டாங்களே, என்னாச்சு? ஏன் அண்ணனை பாத்தீங்களா? யாருமா? அண்ணன் இங்க ஒர்க் பண்ணுவார்ல, அவருக்கு வாய் பேச வராது, காதும் கேட்காதே. ஓ, அவரா? ஆமாண்ணே. அவர் கடைக்கு தான் வந்தாரு. அப்புறம் 4 ரவுடி பசங்க அவரை துரத்திட்டு போனானுங்க.
எங்க எந்த பக்கம்னு? இந்த பக்கம் தாம்மா போனாங்க. பக்கத்துல யாருமே இல்ல. நல்ல வேலை நீங்க வந்தீங்க. என்னன்னு போய் பாருங்கம்மா. ஐயோ, அண்ணனுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. மேடம் மேடம் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். மச்சானுக்கு எதுவும் ஆகுது மேடம். அப்பா சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன் உயிருக்கு ஆபத்து. வெற்றி அவரை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். மேடம் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். யாரா? ஏய் தலைவன்டா, எடுத்து பேசு. சொல்லுங்க தலைவரே. டேய் மச்சான், நான் சொல்றத நல்லா நோட் பண்ணிக்கோ. ம், சொல்லுங்க தலைவரே. தெரியும், சொல்லுங்க தலைவரே. யாரு காணும்? டேய் அதான்டா என் மச்சான் முருகன் இருக்காருல்ல. ஆமா, அவரு கூட வாய் பேச முடியாது. ஆமா அவருதான்டா. அவரு ஒரு ஆபத்துல மாட்டிட்டு இருக்காருடா. யாரோ 4 ரவுடி பசங்க அவரை துரத்திட்டு வந்திருக்கானுங்க. சரி தலைவரே, நாங்க பாத்துக்கிறோம். டேய் வாங்கடா. என்னாச்சுடா? சொல்றேன் வாடா. சரி வா. உங்க பிள்ளைகிட்ட சொல்லி புடவை எடுத்து கொடுக்க சொன்னீங்களாமே, அவர் எடுத்து கொடுத்திருக்காரு. பாருங்க அத்தை. நல்ல கலர், நல்லா இருக்கு. என் புள்ள ரொம்ப அழகான புடவையை தான் உனக்கு செலக்ட் பண்ணிருக்கான். இந்த புடவை உனக்கு நல்ல எடுப்பா இருக்கும். சும்மா சொல்லாதீங்க அத்தை. நீங்க தானே இதை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க. சத்தியமா இல்ல, இது அவனே எடுத்தது. அவனும் இப்ப பெரிய குடும்பஸ்தான் ஆயிட்டான்ல, இதெல்லாம் அவனும் கத்துக்கணும் இல்லையா? ஆனா இந்த அளவுக்கு அவன் அழகா சாரி செலக்ட் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. அப்புறம் அத்தை, வெற்றி அண்ணனும் துளசி அக்காவும் கடைக்கு வந்தாங்க. உங்க கடைக்கா? எதுக்கு? தெரியல அத்தை. அவரு எங்கன்னு கேட்டாங்க. கேரேஜுக்கு போயிருக்காருன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி உடனே அங்கிருந்து போயிட்டாங்க. துளசி ஏதோ வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு போனா உன் கடைக்கு எதுக்கு வந்தா? ஒருவேளை முருகனை பாக்குறதுக்காக வந்திருப்பாளோ? தெரியல அத்தை. சரி, நான் அப்புறமா ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிறேன். இன்னைக்கு வீட்ல சுமங்கலி பூஜை வச்சிருக்கோம்ல, நீங்க 2 பேரும் ஒண்ணா வருவீங்கன்னு நினைச்சேன். நீ மட்டும் தனியா வந்திருக்க. சரி, நீ போமா. இந்த புடவைய கட்டிக்கிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு குங்குமம் வச்சுக்கோ. இந்த